விருந்து வச்சு வெனைய வாங்கின ஒரு கதை தான் இது. நம்ம வீட்டுல சின்னதா ஒரு பால்கனி ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நான் அழகா செடிகள் வளர்த்துட்டு இருந்தேன். அப்புறம் பாத்தீங்கன்னா 2 கிண்ணங்கள் வாங்கி வச்சு தானியங்கள் வைக்க ஆரம்பிச்சேன். ஆரம்பத்துல புறாக்கள் வந்தது, பாக்குறதுக்குமே ரொம்ப ஹாப்பியா தான் இருந்தது. பட் போக 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 தான் பிரச்சனைகளுமே அதிகமாச்சு. இந்த மாதிரி இந்த இடம் செவரு எல்லாத்தையுமே வந்து டெய்லியுமே ஸ்பாயில் பண்ணி வச்சிடும். ஒரு 30 மினிட்ஸ் லிட்டரலி ஸ்பெண்ட் பண்ணதான் கிளீன் பண்ண முடியும். அந்த ஸ்மெல்லுமே டாலரேட் பண்ண முடியாது. ஈவன் இந்த பரன் மேலாம் கூட நான் செடிகள் வச்சிருந்தேன். அப்புறமா அது கூடு வச்சதுனால அந்த செடிகளை எடுக்கிற மாதிரி ஆயிடுச்சு. முட்டைகள் போடும், காக்கா கொத்தும், கீழே விழும், உடையும், அதை கிளீன் பண்றது. அண்ட் முக்கியமா இந்த புறாவோட ஸ்பில்லேஜ்னால வர்ற வைரஸ் அதை பத்தி எல்லாம் படிச்சதுக்கு அப்புறமா தான் ரொம்பவே வந்து பயம் வந்துருச்சு. ஆன்லைன்ல நிறைய ரெப்பலன்ஸ் பார்த்தேன். பட் அதெல்லாம் காஸ்ட்லியா இருந்தது. அட் த சேம் டைம் அது புறாவை ஹர்ட் பண்ற மாதிரியும் இருந்தது. நம்மளோட இன்டென்ஷன் அது இல்லைல்ல. ஸோ எடுங்கட ஆயுதத்தை அப்படின்ட்டு நம்மளே ஒரு டிஐஒய் ஹோம் ரெமெடி பண்ணியிருக்கோம். அலுமினியம் ஃபாயில் ஷீட்ல சன்லைட் படுறப்ப அது நல்ல கிளிட்டரியா இருக்கும்ல. ஸோ புறா அதை பாக்குறப்ப அதோட கண்ணு கூசும் வந்து உட்காராதுங்கிற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ அதான் ட்ரை பண்ணியிருக்கிறேன். வழக்கமா அது உட்கார்ற இடத்துல எல்லாமே வந்து இந்த மாதிரி ஹேங் பண்ணி விட்டுட்டு, எப்பவுமே இந்த லைட்ல உட்காரும், பரன்ல உட்காரும், ஹேண்ட் ரெயிலிங்ஸ்ல உட்காரும். ஸோ அந்த இடங்கள்லாம் அலுமினியம் ஃபாயில் ஷீட்டை வந்து ஹேங் பண்ணி வச்சிருக்கேன். இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும்னு எனக்கு தெரியல. பட் தென் ரிசல்ட்ஸை கண்டிப்பா நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். நீங்க உங்க வீட்டுல இந்த மாதிரி ரெமெடிஸ் ஏதாவது ட்ரை பண்ணிருந்தீங்கனாலும் கண்டிப்பா கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறமா குளிச்சு கிளம்பி ஸ்டோருக்கு வந்து இந்த டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு.